we thank you, Lord. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த 4வது மாதத்திற்காய் நன்றி. நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இந்த மாதமும் நீர் இருக்கிறீரே. அந்த வெளிச்சத்தோடு இந்த மாதத்துக்குள் நுழைகிறோம் இயேசுவா. இந்த மாதத்தை பயன்படுத்துவதற்கு முன்பதாக உம்முடைய ஆலயத்தில், உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்து உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்முடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாங்கள் கேட்கவும் இருதயத்தில் பதியவும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அதிகாலை வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சகல சத்தியத்தையும் அதினதின் காலத்தில் எங்களுக்கு வெளிப்படுத்தி போதித்து நடத்துகிறவரே, உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க ஐயா. நீர் சொல்லப்பட்ட, நீர் அனுப்பப்பட்ட, வெளிப்படுத்தப்பட்ட உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அது நிறைவேறி மாம்சமாகி அது உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் அது வெளிப்படுமே. அதற்காய் ஸ்தோத்திரம். அது வெறுமனே திரும்பாது, அது நிறைவேறாமல் கீழே விழாது என்று சொன்ன தெய்வமே, அந்த நிச்சயத்தோடு, அந்த உறுதியோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்து உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஒரே ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போகவில்லை. ஆமென். நாம் சந்தோஷமாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வெறுமையானதை முன்னறிந்ததா, தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததா, தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ
நடுவழியில் நின்று போவதில்லை. வாக்கு தத்தத்தில் கொண்டு சேர்த்திட அதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தத்தத்தில் கொண்டு சேர்த்திட அதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனமும் அவர் தமக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. அந்த பாக்கியத்தில் பங்கெடுக்கும்படி கர்த்தரை எங்களையும் முன்குறித்தீரே, அதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் எங்கள் ஆண்டவரே, எங்கள் இரட்சகரே, எங்கள் உயிர் தெழுந்தவரே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற நிச்சயத்தை எங்களுக்கு தந்த தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திற்குள்ளும் உங்க மேல வச்ச விசுவாசத்தின் அடிப்படையில் நாங்கள் உள்ளே போகிறோம் ஏசப்பா. நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிற அந்த தைரியம்தான் எங்களை ஒவ்வொரு அடியாய் எடுத்து வைக்க எங்களுக்கு பலனை தருகிறது. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எப்படி பேதுரு நீரே ஆனால் இந்த கடலில் நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும்போது வா என்று சொன்ன பொழுது அவன் படகை விட்டு கடலில் இறங்கி நடந்தான். அதே போலதான் உங்க மேல விசுவாசம் வச்சு எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் கால் எடுத்து வைக்கிற ஆண்டவரே. ஒரு சில நேரத்தில் தடுமாறி கீழே போவது போல தெரிஞ்சது, ஆனால் நீர் எங்களை கைவிடலை ஏசப்பா. கரம் பிடிச்சு எங்களை தூக்கி எங்களை நிலைநிறுத்தி எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு தந்து தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மனதார உம்மை துதிக்கிறோம். இந்த 4வது மாதத்திலும் நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய குணம் மாறல ஏசப்பா, உம்முடைய அன்பு மாறல, உம்முடைய தயவு இரக்கம் மாறல. கல்வாரி சிலுவின் மூலமாய் தம்முடைய அகாப்பை அன்பை எங்களுக்கு காட்டினீரே, அந்த அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவைகளாய் இருக்கிறதே. We praise you Lord.
அந்த அன்பில் நாங்கள் இளைப்பாற வந்திருக்கிறோம். அந்த அன்பில் எங்கள் உள்ளம் களிகூற நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஏற்படுகிற எல்லா அசௌகரியத்தின் மத்தியிலும் அந்த தெய்வீக அன்பு, உம்முடைய தெய்வீக அன்பு எங்கள் மேல் இருக்கிற உம்முடைய மாறாத அன்பில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தப்படுகிறோம், உற்சாகப்படுத்தப்படுகிறோம், எங்களுக்குள்ளே நாங்கள் திடப்படுத்திக் கொள்ளுகிறோம். மாறாத அந்த அன்புக்காய் நன்றி. இந்த மாதமும் எங்களை நடத்துமே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வேளையும் நடத்துமே, அதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. போகும்போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். நிச்சயம் கர்த்தர் நல்லவர். ஆமென். நிச்சயம் ஒவ்வொரு மாதமும் எனக்கு இங்கே வந்து சில நேரம் நிற்கிறப்ப என்னவோ நேற்று தான் நின்ன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே டக்குன்னு அடுத்த மாதம் வந்துருச்சு. நிச்சயம் கர்த்தர் நம்மை கிருபையாய் நன்மையாய் பாதுகாப்பாய் நடத்தி வருகிறார். ஆமென், ஆமென். நிச்சயம் ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராய் கடந்து செல்லலாம். அன்பின் தகப்பனே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் கூடி வந்தது ஆண்டவரே உமது கிருபை ஆண்டவரே, உங்கள் இரக்க ஆண்டவரே. கடந்த 3 மாதம் ஆண்டவரே எங்களை அழகாய் பாதுகாத்தீங்க ஆண்டவரே. எங்களை அழகாக எங்களோடு கூட வந்தீங்க ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே நீரே நடத்துனீங்க ஆண்டவரே. இந்த 4வது மாதத்துலேயும் அப்பா எங்களை இந்த இடத்துல தேவனுடைய வீட்டில் எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்களே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இது உம்முடைய வேலையாக இருக்கிறது. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஆவியானவர், மனக்கண்களை திறக்கிற ஆவியானவர் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர், எங்களை முன்னேறி செல்ல வைக்கிற ஆவியானவர், உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். உங்கள் ஊழியம் தாராளமாய் நடைபெறுவதாக, இந்த இடம் முழுவதும் உங்கள் பிரசன்னமும் உங்கள் ஆளுகையும் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த மாத வாக்குத்தத்தத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 29வது அதிகாரம் 22வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 29வது அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. ஆமென். இந்த வசனம் சொல்லுங்கள். இந்த வசனம் எனக்கு தான். ஆமென் சொல்லலாமே. ஓகே. நிச்சயம் ஒரு வாக்குத்தத்தத்தில் இதுவும் ஒரு சிறந்த ஒரு வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பொது மொழிபெயர்ப்பில் இந்த இடத்துல எப்படி வருதுன்னா, யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை. ஆமென். இந்த இடத்துல வெட்கப்படுவதில்லைன்னு இருக்கு. பொது மொழிபெயர்ப்பில் நான் எடுத்து படித்தப்ப என்ன இருந்துச்சுன்னா, யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை,
அவன் முகம் செத்து போவதும் இல்லை. ஆமென். எவ்வளவு ஆவியானவர் நம்மளுடைய மனசுக்குள்ளே வந்து பேசுகிறார் இல்லையா? மானக்கேடு அடைவதில்லை, இனி நீ வெட்கப்படுவதில்லை, இனி உன் முகம் செத்து போவதில்லை. ஆமென். நிச்சயம் தேவன் உண்டாக்கின ஜனம் யாக்கோபின் ஜனம். ஆமென். ஆபிரகாமை கர்த்தர் ஒரு ஜனத்தை தனக்காக பிரித்தெடுத்த அந்த மனுஷன் யாரை கொண்டு துவங்கினார்னா ஆபிரகாமை கொண்டு துவங்கினார். இந்த ஆபிரகாமின் வம்சம்தான் யாரு? யாக்கோபின் வம்சம். ஆமென். அந்த வம்சத்தை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தையை உரைக்கிறார், இனி அவன் முகம் செத்து போவதில்லை, இனி அவன் வெட்கப்படுவதில்லை. ஆமென். ஆமென் சொல்லலாமே. இந்த இடத்துல இன்னொரு பொதுமொழிபெயர்ப்பில் நான் எடுத்து வாசிச்சப்போ இங்கே வம்சம்னு வருது. பொதுமொழிபெயர்ப்பில் என்ன வந்துச்சுன்னா யாக்கோபின் வீட்டார். ஆமென். யாக்கோபின் வீட்டார் வெட்கப்படுவதில்லை, மானக்கேடு அடைவதில்லை, முகம் செத்து போவதில்லை. ஆமென். இங்கே கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சுருந்தார். ஆமென். ஏன் சொன்னால் இனி அந்த வார்த்தை 2 தடவை வருது பாருங்களேன். அது இங்கிலீஷில் எடுத்து வாச்சோம்னா ஷல் நாட், எதிர்காலத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை அது. அங்கே ஒரு திட்டத்தை மறைத்து வைத்து இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆமென். அங்கே ஒரு திட்டம் மறைந்திருக்கிறது. ஆமென். அப்போது இனி செத்து போவதில்லை, இனி வெட்கப்படுவதில்லை, இனி மானக்கேடு அடைவதில்லைன்னா இதுக்கு முன்னாடி அந்த வம்சம் வெட்கத்தோடு இருக்கிறது, மானக்கேடு அடைந்திருக்கிறது, சொல்ல முடியாத துயரங்களை அடைந்திருக்கிறது, வெளியே பகிர்ந்து கொள்ள முடியாத மானக்கேடு அவங்க வாழ்க்கையில் இருக்குது. ஆமென். அதனால தான் கர்த்தர் சொல்கிற இதை சொல்லிட்டு சொல்கிறார், இனி ஒரு புதிய காரியத்தை அங்கே செய்கிறத தான் இனின்னு சொல்லி சொல்கிறார். ஆமென். அப்போது எப்போ அந்த யாக்கோபின் வீட்டார் ஒரு இப்படிப்பட்ட நிலைமைக்கு உள்ளானாங்கன்னா தேவன் உண்டு பண்ணின ஜனத்துக்கு வெட்கமா, தேவன் உண்டு பண்ணின ஜனத்துக்கு மானக்கேடா, தேவன் தன்னுடைய சாயலின்படி உருவாக்கின ஜனத்துக்கு தோல்வியா? அப்படி ஆண்டவர் உண்டாக்கப்படலையே. அப்போ எப்போ இந்த ஜனத்துக்கு இது வந்துச்சு? என்றைக்கு பாவம் பிரவேசித்ததோ அங்கு முகம் செத்து போனது. ஆமென். என்றைக்கு அவங்க தெய்வ பிரசன்னத்தை விட்டு விலகி போனார்களோ அன்றைக்கு அவர்கள் முகம் வெட்கப்பட ஆரம்பித்தது. என்றைக்கு தேவனை உதாசீனப்படுத்தினார்களோ அவர்கள் மானக்கேடு அடைய துவங்கினார்கள். ஆமென். ஆனால் தேவன் பார்க்குறாரு, தன்னுடைய ஜனங்க உங்களை விட என்னை விட அவருடைய வைராக்கியம் பெருசு. ஆமென். அவர் பார்த்தாரு, ஒரு வார்த்தையை டிக்ளேர் பண்ணுறாரு, இதுவரைக்கும் அவன் மானக்கேடு அடைஞ்சிருக்கலாம், இதுவரைக்கும் வெட்கப்பட்டு போயிருக்கலாம், இதுவரைக்கும் முகம் செத்து போயிருக்கலாம், ஆனால் இனி வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. ஆமென். ஒரு வார்த்தையை நான் சும்மா சொல்கிறேனே, இந்த என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அந்த ஒரு வசனம் இருக்குது. ஒரு 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 2 years பிஃபோர் நான் அந்த வசனத்தை அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அதை அப்படியே சும்மா அந்த வசனத்தையே பார்த்துட்டு இருந்துட்டு எனக்கு டக்குன்னு ஒரு சின்ன ஒரு இது தாட், இந்த சமூகத்துக்கிட்ட மறைச்சிட்டா ஏன் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் ஏன் சமூகம்னு சொன்னார்? ஏன் தானே முன்னாடி போயிருக்கலாமே? ஜஸ்ட் அப்படி ஒரு திங்க் பண்ணிகிட்டே அந்த வசனத்தையே பார்த்துட்டு இருந்தேன்னா அப்போ அந்த சாவை மறைச்சி வாய்ச்சி பார்த்தேன், என் முகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன லைட் அடித்த மாதிரி இருந்துச்சு. அச்சா இது ரொம்ப நல்லா இருக்கே, அவரோட சமூகம். நான் அப்போ மனசில் நினைக்கிறேன், அவர் சமூகம் விட அவரோட அப்போ முகம் முன்னாடி சென்றிருக்குமோ. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, தேவன் மனிதனோடு வருகிற காரியம். மோசே எங்களோட நீங்கள் வந்தே ஆகணும், எங்களோட நீங்கள் வராமல் நாங்கள் எப்படி போவோம் ஆண்டவரே அப்படின்னு வலுக்கட்டாயமாக கேட்குறாரு. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுவார், என் சமூகம் முன்பாக செல்லணும். அப்போ நான் அந்த வார்த்தையை பார்த்துட்டு இல்லாமல் எடுத்துட்டா என் முகம் உனக்கு முன்பாக செல்லும், ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு அப்போ நம்ம இடையங்காட்டு இல்லை பஸ் ஸ்டாண்ட் பக்கம் இருக்கும். அப்போ ஒரு ஹீப்ரூ கிளாஸ் நடந்துச்சு, கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அப்போது அவர் அந்த வசனத்தை எடுத்து ஹீப்ரூவில் விளக்குனார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா அந்த என் சமூகத்தை எடுத்து அவர் விளக்குனார். இப்படியே சொல்கிறாரு, அது சமூகம் இல்லை அவருடைய முகம் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த வார்த்தை. அப்போது நிஜமாங்க அவருடைய முகம். அப்போ அந்த அவருடைய முகம் முன்னாடி சொல்கிறப்ப அவரோட ஜனத்தோட முகம் ஏன் செத்து போகுதுன்னா பிரசன்னம் இல்லை, அவரோடு இருக்கிற வாழ்க்கை இல்லை,
அதனால தான் அவன் முகம் செத்து போய் கிடந்துச்சு. ஆனால் தகப்பனாகிய தேவன் ஒரு அழகான திட்டத்தை ஏற்படுத்தி வைத்தார். இனி 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 அவன் முகம் செத்து போகக்கூடாது, இனி அதுக்கு நான் ஒரு திட்டத்தை வச்சுருக்கேன்னு சொல்லி ஒரு காரியத்தை ஏற்படுத்தினார். திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது. இப்படி ஒரு வசனம் வந்தால் நம்ம உடனே அட்டென்ஷன் ஆகணும். ஏன்னா கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்த ஒரு வார்த்தை, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். இதில் ஏதாவது நம்மளுக்கு கொஞ்சம் புரியுதான்னு பார்த்தா கொஞ்சம் புரியல. ஆனால் ஒன்று புரியுது, கர்த்தர் ஒரு கல்லை ஏற்படுத்திட்டாருன்னு புரியுது. விசுவாசிக்கிறவன் பதறான்னு இருக்குது. ஆனால் எதன் மேலே விசுவாசம் தெரியல. இங்கேயும் ஒரு மறைமுகம் மறைந்திருக்கிறது இல்லை? விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் எதன் மேலே? என்ன அந்த கல் என்ன தெரியல. ஆனால் ஒரு திட்டத்தை ஆண்டவர் டிக்ளேர் பண்ணார். என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல பாருங்கள், அஸ்திபாரமாக ஒரு கல். நான் சொன்னேன் யாக்கோபின் வம்சத்தாருங்கிறது யாக்கோபின் வீடு. ஒரு வீடு நிலை குலைந்து போயிடுச்சுன்னா அங்கே அஸ்திபாரம் சரியில்லை. அப்போது கர்த்தர் மறுபடியும் அந்த வீட்டை எடுத்து கட்ட விரும்புகிறார். அப்போ அந்த வீட்டுக்கு ஒரு வீடு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அஸ்திபாரம் தான் மெயின். ஆமென். அங்கே போடுகிற அஸ்திபாரம் என்னவோ அதை பொறுத்து தான் அந்த வீட்டோட ஸ்திரத்தன்மை இருக்கும். ஆமென். நிச்சயம் நம்ம இதுக்கு புதிய ஏற்பாட்டிலலாம் நிறையா தெரியும், நம்ம கேட்டிருக்கிறோம். ஒரு வீடு நிலை நிற்க வேண்டுமானால் காற்றடிக்கும் பொழுது, புயல் அடிக்கும் பொழுது, மிஞ்சின காரிய சோதனை வரும்போது ஒரு வீடு நிற்கணும்னா அஸ்திபாரம் தான் ஆண்டு சொல்லியிருக்கார். ஆமென். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை, அஸ்திபாரமான ஒரு கல்னா என்ன தெரியுமா? பொது மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆமென். இங்கே வாசிக்கிறோம், ஒரு அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் ஒரு அடிக்கல் ஒரு அடிக்கலை நான் போட போகிறேன். ஆமென். அடுத்தது, அது பரீட்சிக்கப்பட்டதுன்னா அது பரிசோதிக்கப்பட்ட ஒரு கல், சாதாரண கல் இல்லை. நல்லா ஒரு கல். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா இன்னும் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியாக நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ சாதாரணமாக கொண்டு கட்டினோம்னா அது ஸ்திரத்தன்மை இருக்காது. அப்போ இந்த கல் எப்படிப்பட்ட கல்லுன்னா பரிசோதிக்கப்பட்ட கல்லாமா. அடுத்தது இங்கே விலையேற பெற்ற கல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். விலையேற பெற்ற கல். ஆமென். அடுத்தது பாருங்கள், திட அஸ்திபாரமான மூளைக்கல்ங்குது. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? உறுதியான அடித்தளம். ஆமென். ஆமென் சொல்லலாமே. உறுதியான அடித்தளம். இது பொதுமொழி பெயர்ப்பில் இது இப்படி தான் இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது தேவாதி தேவன் ஒரு காரியத்தை யாக்கோபின் வீட்டாருக்காக ஒன்று செய்ய போகிறேன். ஒரு அடிக்கலை நான் நாட்ட போகிறேன். அது பரிசோதிக்கப்பட்ட கல், அது விலையேற பெற்ற கல், அது உறுதியான அடித்தளத்தை கொண்டது. ஆமென். ஆமென் சொல்லலாமே. நிச்சயம் தேவன் தன்னுடைய மனதில் இதை டிக்ளேர் பண்ணுறாருங்க பழைய ஏற்பாட்டில். ஆமென். இப்போ இந்த விசுவாசிக்கிறவன் பதறான். ஒன்றுமே புரியல சொல்லுவாங்களே, ஒரு கொஞ்சம் இந்த வசனம் புரியுது, பட் அதோடைய வேர் என்னன்னு புரியல. அப்போ நம்ம திருப்பிக் கொள்ளலாம். இந்த வசனத்தோட ஒரு விளக்கத்துக்கு நாம் ரோமர் 9வது அதிகாரம் 33வது வசனத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 9:33 நான் அதை வாசிக்கிறேன். இதோ இடறதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். ஆமென். அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதி இருக்கிறபடி ஆயிற்று. ஆமென். ஆமென் சொல்லலாமே. அந்த இடத்துல ஏசாயால படித்தோம் இல்லையா, 28:16, அது இங்கே நிறைவேற்றப்பட்ட வசனமாக எழுதியிருக்கிறது. ஆமென். இங்கே வசனம் சொல்லுது, எழுதி இருக்கிறபடி ஆயிற்று. அப்போ இங்கே அந்த வசனம் நிறைவேறி இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இடறதற்கான கல், அதுக்கு என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஒரு இடறச் செய்கிற ஒரு கல். புதிய ஏற்பாட்டில் அங்கே படித்தோம், பரிசோதிக்கப்பட்டது, விலையேற பெற்றது, அப்படின்னு படித்தோம். புதிய ஏற்பாட்டில் வரப்போ அதை ஆண்டு அப்படி இடறச் செய்யும் ஒரு கல். கொஞ்சம் வித்தியாசமாக இல்லை? ஒரு எதிர்மறையாக இருக்குது பாருங்களேன். அடுத்தது, தவறுதற்கான கண்மலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
தடுக்கி விழ செய்யும் பாறை. ஆமென். அதை நான் சொல்கிறேன். அடுத்தது பாருங்க, அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. ஆமென். பழைய ஏற்பாட்டில் நம்ம படித்ததுக்கு இதுதாங்க விளக்கம். இது இந்த இடரச் செய்யும் கல் யார்? இயேசு கிறிஸ்து. தடுக்கி விழச் செய்யும் பாறை யார்? இயேசு கிறிஸ்து. இது என்னங்க எதிர்மறையாக இருக்குது? நான் சொல்கிறேன். அடுத்தது கடைசியாக பாருங்க, அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ, பொதுமொழிபெயர்ப்பில் அதின்மேல் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. ஆமென். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வார்த்தை சொல்லிருக்கு, இடர செய்யும் கல். ஏங்க, அவர் இடர செய்கிற கல்லா? தம்முடைய ஜனத்துக்கு இடர செய்கிற கல்லா? தடுக்கி விழ செய்யும் பாறை. அவர் தூக்கி விடுகிற தேவன், அவர் தாங்குகிற தேவன், அவர் பாதுகாக்கிற தேவன். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது தடுக்கி விழ செய்யும் பாறை. தவறுதற்கான கண்மலைன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதோட மீனிங் என்னென்னா தடுக்கி விழ செய்யும் பாறை. வாவ்! ஒரு நெகட்டிவாக ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அடுத்தது பாசிட்டிவாக ஒரு வார்த்தை சொல்லுது, அவரிடத்தில், இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. ஆமென். அங்கே பார்த்தோம், விசுவாசிக்கிறவன் பதறான். மொட்டையாக இருந்துச்சு. யார் மேலே, எதின் மேலே, என்ன ஒன்றும் தெரியல. ஆனால் இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டுருச்சு, அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன், அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன். கிறிஸ்து வந்தப்புறம் நம்மளோட வாழ்க்கையின் அஸ்திபாரம் எதில் தெரியுங்களா இருக்குது? விசுவாசத்தில் தான் இருக்குது. ஆமென். புதிய ஏற்பாட்டின் அஸ்திபாரம் விசுவாசம். ஆமென். வார்த்தை இயேசு. எப்படி வேணால் நீங்கள் இதையே சொல்லலாம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசு. ஆமென். அப்போது கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் எதை தெரியுமா வச்சுட்டார்? எதை பிரமாணமாக வச்சுட்டார் தெரியுமா? விசுவாசத்தை பிரமாணமாக வச்சுட்டார். நீ எந்த அளவு அவரை நம்புற, நீ எந்த அளவு அவரை விசுவாசிக்கிற, இன்னும் சொல்ல போனால் என்னுடைய எதிர்மறையான சூழ்நிலையில் நான் எந்த அளவு அவரை நம்பி இருக்கிறேன், என்னுடைய எதிர்மறையான காரியத்தில் நான் எந்த அளவு அவரை நம்பி இருக்கிறேன், அந்த அளவுக்கு அவருடைய கரம் உங்களுக்காக கிரியை செய்யும். ஆமென். அப்போது இந்த இடத்துல அதான் நான் சொன்னேனே, ஒரு நெகட்டிவாக இருக்கேன்னு சொல்லி. அது ஏன் இடரச் செய்யும் கல், ஏன் தடுக்கி விழ செய்யும் பாறை? அப்படி தேவன் நமக்கு இல்லையே. ஆனால் இங்கே வசனம் அப்படி சொல்லுதே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரியம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடரச் செய்யும் கல் அப்படிங்கிறத நம்ம இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, தவறி விழச் செய்யும் பாறை என்ன தெரியுங்களா? சிலுவை. ஏன் நான் அதை அப்படி சொல்ல வரேன்னா, எல்லாருக்கும் மறைக்கப்பட்ட தேவ ஞானம் சிலுவை. ஞானி பார்க்குறான் சிலுவையை, அவமான சின்னமாக பார்க்குறான். கிரேக்கர்கள், ஞானத்துக்கு பேர் போனவங்க, அவமானமாக பார்க்குறாங்க சிலுவையை. புறஜாதியார் பார்க்குறாங்க, இது என்ன சிலுவை, அவமானமாய் பார்க்கிறார்கள். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா, அந்த சிலுவையில் தான் மூளைக்கல்லாகிய இயேசு தன்னை ஒப்பு கொடுத்து மனித ஞானம், உலக ஞானம், கிரேக்கரின் ஞானம், யூதர்களின் அடையாளம் தோற்று போன இடம் சிலுவை. ஆமென். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த சிலுவை மனுஷ ஞானம், உலக ஞானம், கிரேக்கர்களின் தத்துவம், யூதர்கள் அவங்களும் ஸ்பெஷலான ஒரு ஜனம், அவங்களுடைய அடையாளம் எல்லாமே தோற்று போன இடம் எது தெரியுமா? சிலுவை. அவங்களுக்கு சிலுவை எப்படி தெரியுமா இருக்குது? இடரச் செய்கிற மாதிரி இருக்குது. ஆமென். அவங்களுக்கு சிலுவை பார்க்குறப்ப விசுவாசிக்க முடியல. கிரேக்கர்கள் தங்களுடைய ஞானத்தை வச்சு அலாசி பார்க்குறாங்க. சிலுவை அவர்களுக்கு தவறி விழச்செய்யும் பாறை போல இருக்கிறது. ஆனால் விசுவாசத்தோடு யாரெல்லாம் அந்த சிலுவையை பார்க்கிறார்களோ அவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஆமென். நிச்சயமாங்க. இன்றைக்கு கூட ஆனால் எந்த சிலுவை யாருக்கு அவமான சின்னமாக இருக்கோ, தோற்றுப்போன இடம் போல தெரியுதோ, நமக்கு அங்கே தான் எல்லாவற்றிற்கும் துவக்கமான இடமாக இருக்கிறது. ஆமென். நம்மளுடைய ஜெயம், நம்மளுடைய எல்லாவற்றிற்கும் ஒரு மனுஷனுடைய வாழ்வின் துவக்கம் சிலுவையாக இருக்கிறது. ஆமென். நிஜமா
அதனால அதை தான் பவுல் அழகா, நான் அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. 1 கொரிந்தியர் 18 பார்த்தீங்கன்னா பவுல் அழகாக விளக்குவார். அதை ஒவ்வொரு வரியாக படித்தோம்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம். நான் ரொம்ப இப்போ கொரிந்தியர் தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். அதை எடுத்து படித்தா தேவ ஞானத்துக்கு அளவே இல்லை. அதை அவர் சொல்கிறாரு பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்களேன், 1:18 பாருங்களேன். சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க, ஞானிகளுடைய ஞானத்தை அவர் அழித்தார், புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்கினார். புத்திசாலித்தனத்தில் சிலுவை பார்த்தானா அவனுக்கு சிலுவை புரியாது. சயின்டிஸ்ட் அவனுடைய அறிவியல் ஞானத்தை வச்சு சிலுவையை பார்த்தானா அவனுக்கு புரியாது. ஏன் புரியாது? கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எல்லாமே மனுஷ மூளைக்கு அப்பாற்பட்டது. ஆமென். அவர் பிறப்பு கன்னி பிறப்பு, இது எப்படி பிறக்க முடியும்? இதுக்கு அறிவியல் ஆதாரம் இல்லையே என்று சொல்லுகிற அறிவியல் ஞானம். ஆமென். யூதர்கள் எதுக்கெடுத்தாலும் அடையாளம், இது நடக்கணுமா, எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா அடையாளம் கேட்பாங்க. அப்பையும் ஆண்டவர் சொன்னார், நீ அடையாளத்தை தேடுறியா, ஒரு கண்ணின் வயிற்றில் பிறப்பாருன்னு சொன்னார். விசுவாசிக்க முடியல, தடுமாறுது, ஞானம் தடுமாறுது. அப்போது இந்த இடத்துல பாருங்க, பவுல் சொல்கிறார் பாருங்க, அதே 1:23 பாருங்க, சாரி மேலே அதே மாதிரி 21 படிக்கிறேன். எப்படினில் தெய்வ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம். அடுத்தது பாருங்க, யூதர்கள் அடையாளத்தை தேடிட்டே இருக்காங்க, கிரேக்கர் ஞானத்தை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் பவுல் சொல்றார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆமென். இதைத்தான் நான் விளக்கி சொன்னேன். அவர் யாருக்கு இடரல் கல் தெரியுமா? கிரேக்கர்களுக்கு, யூதர்களுக்கு. அவங்களுக்கு அவர் பைத்தியமா இந்த நாள் வரைக்கும் இருக்கிறாருங்க. நீங்களும் நானும் அந்த சிலுவையை புனித சின்னமாய் பார்க்கிறோம். எதன் அடிப்படையில்? கிறிஸ்துவை விசுவாசித்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய உறவினர்களாகட்டும், அதுவும் பொதுவாக இந்து சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டு வரப்போ அவங்க எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க இல்லையா? போய் இந்த தெய்வத்தையா கும்பிடு. ஏன்னா அவங்க கண்கள் திறக்கப்படலை, அவங்க காண்கிற விதத்தில் சிலுவை இல்லை. ஆமென். யூதர்களும் ஏன் விசுவாசிக்க முடியல? அவங்க விசுவாசமெல்லாம் மேசியா ராஜாவாக வரணும், மேசி அப்படியே ஒரு கிங் மாதிரி இருக்கணும், அவர் அப்படியே பெருசாக எழுப்பி ரூல் பண்ணணும். ஆனால் வந்த மேசியா அன்பை முன்னாடி வச்சுட்டார், தாழ்மையை முன்னாடி வச்சுட்டாரு, விட்டு கொடுக்கறத முன்னாடி வச்சுட்டாரு. ஒரு கண்டத்தை கொடுத்தா மறு கண்டத்தை காட்டுன்ட்டார். யூதர்கள்னால அவரை ஏற்றுக்கொள்ள முடியல. நாங்கள் பார்த்தவங்கெல்லாம் இப்படிலாம் வருவாருன்னு நினச்சோம். இவர் மேசியா இல்லை. இன்ற வரைக்கும் அப்படி தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு தான் அவர் இடரல், உங்களுக்கும் எனக்குமோ அவர் தேவாதி தேவனும் வந்த மேசியாவுமா இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறபடினால உங்கள் முகம் வெட்கப்பட்டு போகாது. ஆமென். நினச்சி பாருங்க, அவருடைய ஒரிஜினல் ஜென்ரேஷன் வந்தவங்க கூட இன்றைக்கி அவரை விசுவாசிக்க முடியலைங்க. இஸ்ரவேல் நாட்டில் அவரை பிறப்பு இறப்பு எல்லாம் இருக்குது, விசுவாசிக்க முடியல. கண் கூட பார்க்குறாங்க, விசுவாசிக்க முடியல. அவர் ஒரு தீர்க்கதரிசி தானே, அவர் ஒரு மனுஷன் தானே? கிடையாது. சிலுவையை பார்த்து அதையே விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. ஏன்னா சிலுவையில் தேவனுடைய ஞானம் வெளிப்பட்டு இருக்கிறது. ஆமென். நிச்சயமாக இந்த 40 டேஸில் அந்த பலிகளை குறித்து பர்சனலாக நான் படித்தப்போ சிலுவையில் நிறைவேறாத எதுவுமே கிடையாது. ஆமென். எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக செஞ்சிட்டார், எல்லா பலிகளையும் நிறைவேற்றிட்டார். ஆமென். நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், அவரை இன்னும் விசுவாசியுங்கள். உங்களுக்கு எப்போ விசுவாசிக்கிறது கடினமாக இருக்கும் தெரியுமா? இந்த பகுதி எனக்கு புரியலையே, ஏன் இந்த இடம் மட்டும் எனக்கு இப்படியே இருக்குது, ஏன் இது மாறவே மாட்டேங்குது, நான் ஆண்டவரை தான் நான் நம்பியிருக்கிறேன், அவருக்காக தான், ஏன் இது? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அந்த இடத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஆமென். அவருடைய ஞானம் சர்வ ஞானம். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று செய்தார்னா அது அவருடைய ஞானம். ஆமென். ஒன்று செய்ய மறுக்கிறாருனாலும் அது அவருடைய ஞானம். நம்புறீங்களா? அவர் அந்த அளவு விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நிச்சயமாக கர்த்தர் என் வாழ்க்கையில் இந்த ஒரு பகுதி எனக்கு புரியலையா, அந்த பகுதி ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க, அவர் பார்த்துக்குவார்.
அவர் சிலுவையில் உங்களுக்காக அவர் அவமானப்பட்டு அந்த கேடு அடைந்தது எதுக்குன்னா நீங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாதுன்னு தான். இனி ஒரு நாளும் யாக்கோபின் வம்சம் வெட்கப்படவே கூடாதுன்னு சொல்லி தான் தன்னுடைய குமாரனை சிலுவையில் அனுமதித்தார். ஆமென். அந்த சிலுவை ஞானம் பெரிதுங்க, பெரிது. அது அறிவினால் புரிஞ்சு கொள்ள முடியாது, விசுவாசிக்கணும். அது அந்த சிலுவையை பார்க்குறப்பெல்லாம் ஒன்றே ஒன்று, அது எனக்காகன்னு சொல்லி சுயமாக யோசிங்க. அது உலகத்துக்காக உண்மைதான், அது ஒரு ஜனத்துக்காக உலகத்துக்காக உண்மைதான். ஆனால் நீங்கள் ரொம்ப விசுவாசிங்க, அது எனக்காக, அந்த ஒவ்வொன்றும் எனக்காக. அந்த அளவு நீங்கள் அவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். ஆமென். ஒரு புரியாத பகுதிகளெல்லாம் அப்படியே வர நாட்களில் கர்த்தர் அப்படியே நிறைவேற்றிட்டே இருப்பார். நிஜமாக சொல்கிறேன், அவரை விசுவாசியுங்கள், இன்னும் அதிகமாய் விசுவாசியுங்கள். ஏன்னா அந்த விசுவாச பிரமாணம் நிஜமாக தோமா கூடவே இருந்தார், கூடவே சாப்பிட்டாரு, கூடவே எல்லாம் பண்ணார். உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்க முடியல. ஆண்டவர் சொல்லிட்டு போனார், நான் மரிப்பேன், நான் எழும்புவேன், நான் உயிரோடு எழும்புவேன்ப்பான்னு சொல்லி சீஷலுக்கு சொன்னார். தோமா நம்பவே இல்லை. ஏன்? என்னவோ அவரை தடுத்துருச்சுல்ல. நான் தொட்டு பார்க்கணும், நான் அவருடைய அந்த சிலுவையில் ஆணிப்பட்டதை நான் கை விட்டு பார்க்கணும். கர்த்தர் சொன்னார், தோமாவே நீ என்னை பார்த்தனால விசுவாசிக்கிற, என்னை பார்க்காம விசுவாசிக்கிறாங்களே அவங்க தான் பாக்கியவான்கள்னர். ஆமென். நிச்சயம் சிலுவையை அநேகர் கண்டு இடரல் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்குமோ அந்த சிலுவை தான் எல்லாவற்றிற்கும் ஆரம்பம். ஆமென். அது ஒரு தோற்று போன இடம் அல்ல, அது ஒரு மனிதனை உயர்த்துகிற இடம். ஆமென். அது ஒரு மனிதனை வாழ வைக்கிற இடம். இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல, நித்தியமாய் நம்மை வாழ வைக்கிற இடம். ஆமென். கடைசியும் இறுதியுமாக ஒரே வசனத்தில் அழகாக ஒரு வசனம் முடிச்சிருச்சு பாருங்களேன். 1 தீமோத்தேயு திருப்பிக் கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 3:16 நான் வாட்சி முடிக்கிறேன். இங்கே தான் தெய்வ ஞானத்தை அழகாக ஒரே அழகாக எழுதிட்டார் பாருங்களேன். அன்றியும் தெய்வ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஆமென். இதை அப்படியே விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. ஆமென். இந்த வரியில கிறிஸ்து தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இதை யார் விசுவாசிக்கிறீங்களோ, நிஜமா இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் இல்லைங்க, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆமென். உங்களுக்காக எனக்காக ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்ட அவருடைய மொத்த 33 லைஃபை இந்த வசனத்தில் முடிச்சிட்டாங்க. ஆமென். கடைசி வரைக்கும் மகிமையிலே அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் சொல்லப்பட்டுருச்சு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயம் சிலுவை சாதாரண இடம் இல்லைங்க. சிலுவை உங்களுக்காக எல்லாம் செய்யப்பட்ட இடம், எல்லாம் முடிக்கப்பட்ட இடம். அந்த நோக்கி பார்க்கிறவன் வெட்கப்பட்டே போவதில்லை. ஆமென். நிச்சயம் இனி நீங்கள் வெட்கப்படுவதில்லை, இனி உங்கள் முகம் செத்து போவதில்லை. ஆமென் சொல்லலாமே. ஏன்னா உங்களுக்காக எனக்காக சிலுவையில் குமாரனாகிய கிறிஸ்து எல்லாவற்றையும் செஞ்சிட்டார். அதின் மேல் விசுவாசமாக இருப்பவன், கண்டிஷனே அதுதான், நீ விசுவாசி, என்னை நம்பு, எல்லா சூழ்நிலையும் என்னை மட்டும் நம்பு. நீங்கள் உலகத்தையும் தேவ ஞானத்தையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சரே வராது. தெய்வ ஞானம் வேறு, உலக ஞானம் வேறு. தெய்வ ஞானம் வேதம், அதுவும் இதுவும் என்றைக்குமே ஒன்று சேரவே சேராது. அதனால் நிச்சயம் நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனம். இன்றைக்கி பாடினப்போ நான் அதான் நினச்சேன், ரொம்ப நல்ல ஒரு பாடல். அவரை நம்பி வந்தவங்க நடுவழியில் கர்த்தர் விடவே மாட்டார். ஆமென். நின்று போகிற மாதிரி இருக்கும், ஆனால் கர்த்தர் அதுக்கப்புறம் தான் டேக் ஆஃப் எடுத்து அப்புறம் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி பண்ணிடுவார். பிசாசு நிற்க வைக்கிற மாதிரி சூழ்நிலை கொண்டு வருவான். ஆண்டவர் என் பிள்ளையா நிறுத்துறேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொமோஷன் நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும். ஆமென். ஓகே, நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். அன்பின் தகப்பனே, அவன் நன்றோடு கூட துதிக்கிறோம் அப்பா, அவன் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் கால வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்களுக்காக கொண்ட வைராக்கியம் பெரியது. அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை.
இனி யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை. எஸ் ஹோலி ஸ்பிரிட் லார்ட், இந்த வார்த்தை இயேசுவின் நாமத்தினால இங்கே வந்திருக்கிற ஜனங்களுக்கு, ஆண்டவரே எங்கள் சபையின் குடும்பங்களுக்கு இனி வருகிற நாட்களில் 100% நிறைவேறுவதாக. எந்த இடத்தில் மானக்கேடு அடைந்தார்களோ, எந்த இடத்தில் வெட்கப்பட்டார்களோ, எந்த இடத்தில் செத்து போனது போல அவர்கள் முகமானதோ, கர்த்தர் அதே இடத்தில் பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் அப்படி செய்வதற்காய் நன்றி. உங்களுக்கு எல்லா மகிமையும் செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆழமான உறவும் இந்த மாதம் முழுவதிலும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென்.